1950 அமெரிக்க அரசாங்கம் ஒரு மனிதனை கொன்றது. பிறகு 20 வருடங்கள் பொய் சொன்னது. பிராங்க் ஓல்சன் அமெரிக்க இராணுவத்தின் உயிரியல் வேதியியலாளர், நல்ல மனிதர், குடும்பஸ்தர். 1913 நவம்பரில் CIA ஒரு வேலை முகாம் ஏற்பாடு செய்தது. அங்கே ஓல்சனின் மதுபானத்தில் யாரோ LSD கலந்தனர். அவருக்கு தெரியாமலேயே 9 நாட்களுக்கு பிறகு நியூயார்க்கில் ஒரு ஹோட்டலின் 13வது மாடி ஜன்னலில் இருந்து அவர் கீழே விழுந்தார். அரசாங்கம் சொன்னது தற்கொலை. 20 வருடங்கள் அந்த பொய் நடந்தது. பிறகு 1920களில் காங்கிரஸ் விசாரணை நடந்தது. MK Ultra என்ற CIA இரகசிய திட்டம் வெளியானது. அரசாங்கம் ஓல்சன் குடும்பத்திற்கு பணம் கொடுத்தது. ஆனால் உண்மையை சொல்லவில்லை. 1994 அவரின் மகன் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தார். தந்தையின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்தார். நீதி மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடித்தார். ஓல்சனின் தலையில் விழுவதற்கு முன்பே அடிபட்ட தழும்புகள் இருந்தன. அவர் ஜன்னலில் இருந்து தள்ளப்படுவதற்கு முன்பே யாரோ அவரை தாக்கினர். இன்று வரை யாரும் குற்றவாளிகள் இல்லை, யாரும் சிறை போகவில்லை. அமெரிக்க வரலாற்றின் மிகவும் தெளிவான கொலை இன்றும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது.